ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அலோ ப்ளவுஸை வச்சு ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ப்ளவுஸை நம்ம எப்படியே கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி சிம்பிளாக நான் சொல்லிக் கொடுக்கேன். நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். கப் ஷேப் சூப்பராக ஃபினிஷிங் நீட்டாக நமக்கு அழகாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் நம்ம கட் பண்ணிடுவோம் பாருங்கள். அதை நம்ம மேலே தூக்கி போட்டு அது எந்த அளவில் இருக்கோ அந்த அளவை நம்ம அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ அலோ ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. அலோ ப்ளவுஸ்லேருந்து நம்ம அந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள். ஷோல்டர்லேருந்து நெக்கு நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 6 இன்ச்சு இருக்குது. ஷோல்டர் நம்ம பிடிச்சி தைச்சிருக்கேன் பாருங்கள், 1/2 இன்ச்சு. அதுக்கும் சேர்த்து நான் இப்போ 6.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு எல்லா பக்கத்தையும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் பார்ட்டை எடுக்கலாம். பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள். அதை அப்படியே நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டு இணைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு ஆம்கோல் நம்ம இணைச்சிட்டோம். இணைச்சதுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வளைய வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பை வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வரையும் போது அந்த நெக்கு நமக்கு நீட்டாக அதை ரவுண்டாக நீட்டாக இருக்க முன்னாடி பார்க்குறது. இப்போ ஆம்கோல் நம்ம பேக் பார்ட்டை வச்சு நம்ம மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி உள்பக்கமாக மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைய வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அலோ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த பெல்ட் பட்டி இருக்கு பாருங்கள், அது வரைக்கும் கீழே அந்த மெயின் டாட்டு பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். அளந்துக்கலாம். அளந்துட்டு அதை விட நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக நம்ம எடுத்துக்கலாம். நான் 13.5 இன்ச்சு நான் எடுத்துருக்கிறேன். எனக்கு அதில் 13 இன்ச்சு இருக்குது. நான் 13.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட் நல்ல பக்கமாக திருப்பி வச்சுட்டு உட்பட்டி இருக்கும் பாருங்கள், அந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம மெயின் டாட்டிலேருந்து அந்த உட்பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கோங்க. டேப் வச்சு அளந்துட்டு மெயின் டாட்டு நம்ம எவ்வளோ நம்ம மடித்து நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோன்னு அதையே நம்ம அளந்துக்கலாம். அளந்துட்டு அதை விட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம கூடுதலாக எடுக்கலாம். எனக்கு 3.25 இருக்குது. நான் 4 இன்ச்சு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ மெயின் டாட்டோட நீளம் எவ்வளோன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு 3 இன்ச்சு இருக்குது. அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீளம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழேருந்து 2 இன்ச்சில் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமாக 2 இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு இப்போ நீங்கள் அலோ ப்ளவுஸை வச்சு நம்ம அளந்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக இருக்கா? பாருங்கள், கரெக்டாக இருக்குது. மேலே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு, கீழே பெல்ட்டு பட்டி பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு தையல் நம்ம விட்டு பாருங்கள். கீழே விட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிறது நம்ம கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பெல்ட்டு இந்த பக்கத்தில் பட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மேலே நம்ம 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கரெக்டாக தான் நம்ம மார்க் பண்ணிடுவோம். அதே மாதிரி கீழே 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ உட்பட்டி பக்கத்தில் வரும் பாருங்கள் டாட்டு, அதுக்கு இந்த மாதிரி டேப்பை பிடிச்சி
ஆஃப் ரெண்டாக டேப்பை ஃபோல்டு பண்ணி அந்த ஆஃப் வர இடத்துல இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு நான் மேலே வந்து ஒரு 2.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிடுவேன். மார்க் பண்ணிவிட்டு அதே நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் பக்கத்தில் வர டாட்டு நம்ம அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு கேப் விட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா மெயின் டாட்டு நம்ம பிடிப்போம் பாருங்கள். அதுக்காக அந்த பக்கத்தில் சென்டர்லேருந்து அந்த பக்கம் 1.25 இன்ச்சு, இந்த பக்கம் 1.25 இன்ச்சு பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்த்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.